அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 4/1/2024 வியாழக்கிழமை. நேற்று மாலை 6 மணி முதல் இன்று மாலை அல்லது இரவு 7:25 வரை தேய்பிறை அஷ்டமி திதி உள்ளதனால் பைரவ பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்களுக்கு பைரவ பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 19ஆம் நாள். இன்று இரவு 7:25 வரை அஷ்டமி திதியும் அதன் பின்னர் நவமி திதியும் உள்ளது. இன்று மாலை 3:51 வரை அஸ்த நட்சத்திரம், அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:30 வரை மரண யோகமும் அதன் பின்னர் முழு நாளும் சித்த யோகம் உள்ளது. இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சின்ன சின்ன தொல்லைகள் வரும் நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைக்குள்ளாவீர்கள். வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக MBA படித்த மாணவர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கின்ற வாய்ப்பை தவறவிட வேண்டாம். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நினைத்ததை சாதிக்கும் நாள். சொந்த பந்தங்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். பெரியவர்கள் முதியவர்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், பார்மசி வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாள். பயணங்களின் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அறிமுகம் இல்லாத நபர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும். மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்களை தரும். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் உடனே நடக்கும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. புது வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணம் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் சில விரய செலவுகள் வந்து சேரும். பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். மாலை நேரத்தின் பின்னர் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடகராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும். சகோதரிகளும் உங்களுக்கு உதவி செய்வார்கள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் சீக்கிரமாக இன்று நடக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு, பார்ட்னர்ஸ், பங்குதாரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் குறையும். புது வாய்ப்புகள் தேடி வரும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மளிகை வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், பதவியுயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. சிம்மராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில் பணிபுரிவோர் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில வேலைகளை முடிக்காமல் தள்ளி போடுவதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்று காதலர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நாள். அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செய்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு தொடர்ந்து மேல் படிப்பதற்கு வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு. கன்னி ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. கடன் விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஷேர் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துலா ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். எல்லோரிடம் அனுசரணையாக செல்ல வேண்டும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள நாள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இனிப்பு பதார்த்தங்கள், எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வீட்டை மாற்ற நினைப்பவர்கள், ஊர் மாற்றத்தை பற்றி சிந்திப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம். பழைய வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டி வந்து சேரும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு
சக அரசியல்வாதிகளிடமிருந்து சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். மாணவர்கள் பரீட்சைகளிலே, போட்டித் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷன் மற்றும் பிஆருக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸ்களில் வேலை செய்பவர்களுக்கும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. தனுசு ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வங்கித்துறை பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாளாக உள்ளது. காவல்துறையினர், இராணுவத்தினர் மற்றும் சீருடை பணியாளர்கள் போன்றவர்களுக்கு திடீர் இடமாற்றம், டிரான்ஸ்பர் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு சுப காரியங்கள், சுப விசேஷங்கள் செய்வதற்கு வரும் மாதங்களிலே உள்ள தேதிகளிலே உள்ள புக்கிங்ஸ் கிடைக்கும் நாள். ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மகர ராசி என்பர்களே, இன்பமான நாள். சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீர்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலங்களை தரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்களுக்கு அற்புதமான நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உள்ள நாள். இன்று காலை நேரத்திலே அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைச்சு கொள்ள வேண்டும். வீட்டிலே சில குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களிலே எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள், தொழிலதிபர்கள் புது முதலீட்டிலே கவனமாக இருக்க வேண்டும். மதிய நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரலாம். திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்று காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். விவாகரத்து, டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மீன ராசி அன்பர்களே, அனுகூலமான நாள். சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும் நாள். அரசு விஷயங்களிலே அனுகூலங்களை தருகின்ற நாள். இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் நடைபெறும். மருத்துவத்துறை மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு.
வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அனுகூலங்களை தருகின்ற நாள். கல்வி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. விவசாயிகள் புது முயற்சிகளிலே ஈடுபடலாம். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அனுகூலமான நாளாகவும் எல்லா விதமான விஷயங்களிலுமே நன்மைகளை தருகின்ற நாளாக இருக்க எல்லாம் வல்ல கால பைரவர் உங்களுக்கு அனுகூலத்தை தருவார், அருள் தருவார் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.